வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட 89 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருப்பதாக போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 89 பேருமே சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்கள், ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் வெவ்வேறு நாடுகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவில் இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருப்பதாகவும் போலீஸ் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய பேர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து, அமீரகத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இந்த மாதம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக 21 பேர் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இந்த 21 பேரில் 19 ஆண்களும் 2 பெண்களுமாக 21 பேர். அதில் 2 பேர் மிக முக்கியமான குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள், கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள், இலங்கையிலே நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அது 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் 27ஆம் தேதி இரவு இன்னும் ஒரு 8 பேர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து, அமீரகத்தில் இருந்து. இவர்கள் துபாய் மற்றது ஷார்ஜா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கைது செய்யப்பட்டவர்களாம். இந்த 8 பேரும் இரவு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் 27ஆம் தேதி இரவு. அந்த 8 பேரில் 3 பேர் மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சீரியஸான குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி, எனவே அன்றைக்கு ஒரு 21 பேர், பிறகு ஒரு 8 பேர், அப்ப 29 பேர் இந்த ஒரு 4-5 நாட்களில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை விடவும் இன்னும் ஒரு 89 பேர் பல்வேறு குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள். இவர் ரெட் நோட்டீஸ் விடுது என்று சொன்னால், சர்வதேச போலீஸ் இருக்குதான இன்டர்போல், அவர்கள் ரெட் நோட்டீஸ் விடுகிறார்கள் என்று சொன்னால் சும்மா சாதாரண ஆட்களுக்கு விட மாட்டார்கள். எனவே பாரிய குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி, எனவே போற போக்க பார்த்தா நீ வெளிநாட்டில் பதுங்கி இருக்கவே முடியாது போலருக்கு. எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு எல்லாரும் கொண்டு இலங்கையில் அடைக்கப்படுவார்கள். ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருந்தவர் தானே, இலங்கையில் குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டு இந்த போதைப் பொருள் கடத்துறது, பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லி குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டு இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் கைது செய்து அழைத்து வருவோம் என்று சொல்லி, இப்போ அதுதான் நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகின்றார்கள். எனவே இந்த 89 பேரும் எந்தெந்த நாடுகள் என்று சொல்லி அந்த முழுமையான விவரங்கள் சொல்லல, பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீஸ் வெளியிடல நினைக்கிறேன். எனவே மிக விரைவில் அவர்கள் அனைவரும் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக அந்த ஒரு அலுமினிய பேப்பர் ஒன்று போத்து மூடினு தானே, அதெல்லாம் போத்து மூடிக்கொண்டு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களிடம் நடத்தப்பட இருக்கின்ற விசாரணைகளின் அடிப்படையில் இன்னும் பல ரகசியங்கள் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வரமாட்டார், அதாவது அரசியலுக்கு வரமாட்டார், அப்படியான ஒரு நோக்கம், சிந்தனை, எண்ணம் எதுவும் அவருக்கு கிடையாது என்று சொல்லிக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரவி கருணாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்க வரமாட்டார், அவர் அரசியலில் இருந்து நிரந்தரமாக ஓய்வு பெற்று விட்டார் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ரவி கருணாநாயக்க. ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே செய்திகள் மாறி மாறி அடிபட்டு கொண்டிருக்குது. என்ன சொன்னால், இந்த ரணில் விக்ரமசிங்க வரப்போறார், ரணில் விக்ரமசிங்க வரப்போறார், தேசிய பட்டியல் ஊடாக வரப்போறார், பாராளுமன்றத்துக்கு வரப்போறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு புரளி என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ரகசியமான முறையில் போய் ரணில் விக்ரமசிங்கவை சந்திச்சாராம், அவர்கிட்ட ஆலோசனை கேட்டாராம், கூட்டாக சேர்ந்து ஒரு இணைந்த அரசாங்கம், இணைந்த ஆட்சி ஒன்றை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்தாராம் என்று சொல்லி எல்லாமே பச்சை போய். ஆனால் இப்படியான செய்திகள் சமூக வலைத்தளங்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்குது. எனவே ரணில் விக்ரமசிங்க திரும்ப வரணும்ன்றது யாருக்கோ விருப்பம் போல இருக்கு. அதனால இந்த மாதிரியான கதைகளை பரப்பி கொண்டிருக்கிறோம். இப்போ ரவி கருணாநாயக்கவே தெளிவாக சொல்லி போட்டார், அவர் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரப்போறதும் இல்லை, தேசிய பட்டியல் ஊடாக வரப்போறதும் இல்லை, இனி அவர் வரவே மாட்டார் என்று சொல்லியிருக்கார். இதுக்கு மேலேயும் யாராவது புரளிகளை கிளப்புகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். களுத்துறை தெற்கு பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமாக இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய அந்த குற்றவாளிகள் இன்னமுமே கைது செய்யப்படையில். அவர்கள் கைவிட்டு போன 2 வாகனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் உயிரிழந்த வர்த்தகருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அந்த பகுதியில் ஒரு பிரபலமான வர்த்தகராம். அந்த வர்த்தகர் இறைச்சி கடை வச்சுக்கிற ஒரு வர்த்தகர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வர்த்தகர் தானாம். அப்போ நேற்று என்ன சொன்னால், அவர் நேற்று ஹஜ் பெருநாள் தானே, அப்போ பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை வந்திருக்கார். வீட்டு நோக்கி வந்து கொண்டிருக்கக்குள்ள தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பகீர் முகமட் சஃபிக் என்றதான் அவருடைய பேர். 38 வயதுடைய ஒரு வர்த்தகர். அப்போ என்ன காரணத்துக்காக அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி இதுவரைக்கும் சரியான விவரங்கள் வெளியாகல. இருந்த போதிலும் கூட அவர் போலீசாருடன் மிக நெருக்கமான ஒருவர். எனவே போலீசாருக்கு ஏதாவது தகவல்கள் கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொரு பக்கம்
வந்து வர்த்தக போட்டியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி பலவிதமான ஊகங்கள் சொல்லப்படுது. ஆனால் இதுவரைக்கும் சரியான காரணங்கள் வெளியாகல. இனி வந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களிட விசாரணைகள் நடத்திக் கொள்ளதான் உண்மையான காரணங்கள் தெரிய வரும். T-56 வகை துப்பாக்கியை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் 4 கடற்றொழிலாளர்கள் காணாமல் போயிருக்கின்றமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. என்னென்னு சொன்னால் 27ஆம் தேதி இரவு 11 மணி போல் 2 படகுல இவர்கள் வந்து கடற்றொழிலுக்கு போயிருக்கிறார்கள். இந்த 4 கடற்றொழிலாளர்களும் எங்கிருந்து போயிருக்கணும்னு சொன்னால், ஒரு படகு வந்து பருத்தித்துறை முனைப்பகுதியிலிருந்து, மற்ற படகு வந்து கட்கோவளம் பகுதியிலிருந்து போயிருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ 4-5 நாளாக வந்து கடல் வந்து அமைதியாகவே இல்லை. ஒரே கடல் காற்றும் கொந்தளிப்பும் என்று சொல்லி ஒரே பிரச்சனை. அதுதான் நேற்று ஒரு பாடசாலை அதிபரும் வந்து கடலுக்குள்ள தவறி விழுந்து உயிரிழந்தவர் தானே, அவரை பற்றின செய்தி வந்து இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருக்கிறேன். எனவே இப்போ கடந்த 4-5 நாட்களாக வந்து கடல் காற்றும் ஒரே கடல் பிரச்சனை தான். எனவே இந்த 2 படகுகளில் தொழிலுக்காக சென்ற 4 கடற்றொழிலாளர்களும் இதுவரை இன்று காலை வரை வீடு திரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது அப்பகுதி மக்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டமைப்பு, எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு வந்து ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். என்ன கோரிக்கை என்று சொன்னால், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கப்படணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் இருக்கார் தானே ரங்க திசாநாயக்கா, அவருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தணும். ஏன்னு சொன்னால், அவர் வந்து சரியான முறையில் வழக்குகளை விசாரிக்கிறார் இல்லை, சரியான முறையில் வந்து கேஸுகளை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு இல்லை என்று சொல்லி இந்த எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டமைப்பு ஒரு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ஒழுங்காத்தான் இயங்குது. இலங்கையினுடைய வரலாற்றிலேயே நாங்கள் இதுக்கு முதல்ல போய் அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பற்றி தான் கேள்விப்பட்டுக்கிறோமா? இல்லைத்தானே. கடந்த காலங்களில் வந்து அது ஒரு ஓரமாக இருந்தது. இப்போதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்த பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு, போலீஸாருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு, நீதிமன்றங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு, எல்லா அமைப்புகளும் வந்து மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஆக்களை வந்து கைது செய்கிறதும், பழைய கேசுகள் எல்லாத்தையும் வந்து தோண்டி துருவி எல்லாம் விசாரணைகள் நடத்துறதும் என்று சொல்லி நல்லா தானே போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டமைப்பு வந்து கோரிக்கை வச்சிருக்குது, நீதியாக செயல்படணும், நியாயமாக செயல்படணும் என்று சொல்லி. நோமலாக இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து வியல் வைக்க மாட்டேனமே. ஏன்னு சொன்னால், நாட்டில் நடக்கிற முக்காவாசி விசாரணைகள், முக்காவாசி வழக்குகள் எல்லாமே வந்து எதிர்க்கட்சியாக்களோட சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னு சொன்னால், அவர்கள் கடந்த காலத்தில் இருந்து செய்த அட்டகாசங்கள் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எப்படி நீதி, நேர்மை, நியாயத்தை பற்றி கதைப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் தான் ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன சூட்சுமம் என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரும் நாமல் ராஜபக்சவினுடைய பேரும் ஒரு வழக்கில் வந்து சொல்லப்பட்டுட்டுது. இதுதான் அவை இந்த பிரச்சனை. எனவே அவை 2 பேர்ட்ட பேரை வந்து நீக்கிவிட்டால் இவைக்கு வந்து பயங்கர சந்தோஷம் மாதிரி. அதாவது வந்து கபில சந்திரசேன இருக்கார் தானே, அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துக்கார். இந்த மாதிரி தன்னை வந்து மிரட்டினது, தன்னை வந்து விரட்டினது, அதனால தான் தான் மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரை சொன்னான், அதனால தான் நான் நாமல் ராஜபக்சவினுடைய பேரை சொன்னான் என்று சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர். முதல்ல வந்து கபில சந்திரசேன அவர்கள் உயிரிழந்ததை வந்து பெரிய மர்மமாக இருக்குது. அது கொலையா தற்கொலையான்னு சொல்லி அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ராஜபக்சவினுடைய பேரை சொன்னது, அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்தன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருந்தவர் தானே, அது வந்து அவராக கொடுத்த வாக்குமூலம் இல்லையாம், அது வந்து மிரட்டி வாங்கப்பட்ட வாக்குமூலமாம் என்று சொல்லி இப்போ எதிர்க்கட்சியாக்கள், அதாவது ஒன்று சேர்ந்த எதிர்க்கட்சியாக்கள் வந்து துள்ளி கொண்டிருக்கணும். அதான் பார்த்தேன், பொதுமக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும், பொதுமக்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கணும் என்று சொன்னால் இவியல் வரமாட்டினம். மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதாவது நீதி கிடைக்கணும், நாமல் ராஜபக்சவுக்கு ஏதாவது நீதி கிடைக்கணும் என்று சொன்னால் உடனே அடிச்சு பிச்சு கொண்டு வந்துருவினம். ஓம் தானே. மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சம்பவம். ஒரு முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவர் மயங்கினா பிறகு அவரிடம் இருந்த காசு, மொபைல் ஃபோன்ஸ், மற்றது தங்கச்சங்கிலி எல்லாமே வந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்று முன்தினம் 27ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட ஆட்டோ சாரதி வந்து ஹயருக்கு போயிருக்காரு ஒருடக்கு. அப்போ இரவு ஆயிட்டுது, இரவு 12 மணி ஆயிட்டுது, வீட்டை வரையில். என்ன நார்மலாக ஹயருக்கு போகிறவர்கள் அதை முடிச்சு கொண்டு வந்துருவாரே வீட்டு என்று சொல்லி உறவினர்கள் தேடி பார்த்தா வீட்டை வரையில். அதுக்கு பிறகு ஃபோன் அடித்து பார்த்தா ஃபோனும் ஆன்சர் இல்லை. சரி என்று போலீஸில் போய் சொல்லியாச்சு. அப்போ போலீஸ் வந்து அடுத்த நாள், இப்போ நேற்று 28ஆம் தேதி காலமாக வந்து எல்லா இடம் தேடப்பட்டது. நார்மலாக வந்து அவர் எந்த பக்கம் போவார் வருவார்னு சொல்லி தெரியும் தான் எல்லாருக்கும். அப்போ அந்த பகுதியெல்லாம் வந்து தேடினது. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழைச்சேனையில் ஒரு காட்டு பகுதியில் அவர்கிட்ட ஆட்டோ நிற்கிது. அப்போ ஆட்டோக்குள்ளே போய் எட்டி பார்த்தா அங்கே ஆட்டோக்குள்ளே மயங்கினபடி அந்த ஆட்டோ சாரதி இருந்திருக்கிறார். அவர்கிட்ட கழுத்தில் இருந்த சங்கிலி,
அவற்றை மொபைல் ஃபோன்ஸ், அவர்கிட்ட இருந்த காசு எல்லாமே வந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. மயங்கிய நிலையில் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால், இவர் வந்து யாரையோ ஹையருக்கு ஏற்றி கொண்டு போயிருக்கார். அப்போ ஹையருக்கு ஏறி இருந்தாக்கள், பின்னுக்கு இருந்தாக்கள் என்ன செய்திக்கணும், போய்கொண்டு கேட்குள்ள வந்து எடுத்து மயக்க மருந்து என்னத்தை கொடுத்துச்சினமோ எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சினமோ இன்னும் தெரியலை. அப்படி ஆளை மயக்கி போட்டு, ஆட்டோ சாரதியை மயக்கி போட்டு கொள்ளி அடிச்சிருக்கணும். எனவே போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இனி ஆட்டோவை கொண்டு ஹையருக்கு போகிறதுக்கு பயந்து தான் போகணும் போல கிடக்கு. ஏன் சொல்லுங்க, ஆகும் பின்னுக்கு ஏறி இருக்கிறாக்கள் யாருன்னு தெரியாது, என்ன வச்சிருக்கிறவனு தெரியாது. இடைக்கிட கண்ணாடிகளால் பின்னுக்கு இருக்கிறால வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டு தான் போகணும். ஆள் என்ன செய்கிறார், பேக்கை திறக்கிறாரா, ஏதாவது ஸ்ப்ரே எடுக்கிறாரான்னு சொல்லி பார்த்து தான் போக வேண்டி கிடக்குது. ஏன்னு சொன்னால் யாரையும் நம்பி பின்னுக்கு ஏற்றலாம் போல கிடக்குது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தாயும் ஒரு சின்ன பிள்ளையும் ஆட்டோவில் போய் பிறகு அந்த தாய்க்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து தூக்கி கொண்ட கிணத்துக்குள்ளே எறிஞ்சு, அதுவும் இந்த ஒரு ஆட்டோக்குள்ளே நடந்த சம்பவம் தானே. எனவே வந்து இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து இருக்குது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.